Ajitha Samayal. நாம இன்னைக்கு டிஃபனுக்கான சைட் டிஷ் ஒன்று பார்க்க போறோம். தக்காளி குருமா. ஸோ தக்காளி குருமா எப்படி ஈஸியாக வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். தக்காளி குருமாக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கோம். 4 தக்காளியை இப்போ நம்ம தண்ணியில் போட்டு வேக வச்சிடலாம். அப்புறம் 8 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். 8 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கனால 8. நீங்கள் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கோங்க. மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன கப்பில் இது வந்து ஒரு 1/2 கப் அளவு தான் இருக்கும் தேங்காய். அப்புறம் இந்த டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 3 பச்சை மிளகாய். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லையா குழம்பு மிளகாய் பொடி, அது. ஸோ உங்களுக்கு காரம் வேணும்னா இது போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த காரமே போதும் அப்படின்னா இதை மட்டுமே நம்ம அரைச்சி போட்டுக்கிட்டால் கூட போதும். ஆனால் இது போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு நான் வந்து சோம்பு, அட்டை, இஞ்சி வந்து ஒரு சின்ன சைஸ் இருக்கேன். அது மாதிரி ஒரு 4 பல் பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸுங்கிற 4, குட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 6 பல் எடுத்துக்கோங்க. தட்டி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. வெந்த தோல்லாம் பிஞ்சு வந்துடும். ஸோ அது வரை இதை வேக விட்டுருவோம். வேகட்டும். இப்போ இது வேகிற டைமில் நம்ம இதுக்கான மசாலா அரைச்சிருவோம். தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு. அது ஒரு கைப்பிடியோட கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் தேங்காய். ரொம்ப தேங்காய் வேண்டாம். பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். தேங்காய் அரைச்சிட்டோம். பாருங்க, தோலெல்லாம் வெடிச்சு வந்துட்டுருக்கு. இது வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் கையில் கூட பிசைஞ்சு விடுவாங்க. ஆனால் மிக்சியில் அரைச்சிட்டோன்னு கொஞ்சம் எல்லாமே நல்லா அரைஞ்சி வந்துடும். குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம மிக்சியிலே அரைச்சி எடுத்துருவோம் இதை. ஓகே, நம்ம இதை எடுத்துடலாம். தக்காளியெல்லாம் வெடிச்சு வந்துருச்சு. ஸோ இதை நான் இந்த சில் தண்ணியில் போட்டுக்கிறேன். வந்து சில் வாட்டர் எடுத்து அதில் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் ஆக்காமல் குழம்புக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், தோலெல்லாம் அழகாக உறிஞ்சி வந்துருச்சு, ஆறிடுச்சு. ஸோ நம்ம இதை எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துடலாம். தக்காளி அரைச்சி எடுத்துட்டோம். இது தக்காளி வேக வச்சுருந்தோம்லே அந்த தண்ணியை ஊற்றி கலந்து வேக வச்சு ஊற்றிருக்கோம் இல்லையா, இதில் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம்ல 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய் பொடி, இதை ஆட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. பேன் அடுப்பில் வச்சிடலாம். இப்போது பேன் சூடாயிடுச்சு. நாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஒரு 2 ஸ்பூன் அளவு இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு, தாளிச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் சின்ன பீஸ் பட்டை போட்டுருவோம். லைட்டாக ஒரு வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம தட்டி வச்ச சின்ன சைஸ் அப்புறம் பூண்டு, தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு ஒரு கிளறி விட்டுருவோம். ஏன்னா பூண்டு இஞ்சியும் சேரும்போது டக்குன்னு அடி பிடிச்சிரும் ஒரு மாதிரி. ஸோ நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுருவோம். இதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறத விட இப்படி தட்டி போடும்போது நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து 8 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, குட்டியாக நறுக்கி. ஸோ இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். எல்லா குழம்புக்குமே வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ
நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி கரைசலை ஊற்றிடலாம். தக்காளி மிளகா பொடியும் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி தக்காளி பீஸ் உள்ளே இருக்குது. இது கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. இது நான் தக்காளி வேக வச்சேன் இல்லையா, அந்த தண்ணி தான். ஸோ இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இருக்கான்னு பார்த்துடலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். எனக்கு இப்படி கையில் எடுத்து போடும்போது தான் அளவு கரெக்டாக வரும். ஸ்பூன் எதாவது போட்டால் தான் அதிகமாக போட்டுருவேன், இல்லை கம்மியாக போட்டுருவேன். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் உப்பு இருக்கா அப்படின்ட்டு. கரெக்டாக இருக்குது, உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நான் இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருந்தேன். நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதிச்சு கரெக்டாக வந்துருச்சு 5 மினிட்ஸில். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி வேக வச்ச தண்ணி பாருங்கள், இதுக்கே சரியாக போயிடுச்சு, ஃபுல்லாக கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ கொஞ்சம் அந்த தண்ணி பேலன்ஸ் இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதை அதில் மேலே போட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். இது தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது எந்த குழம்பையுமே. அது அந்தளவுக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது. தேங்காய் போட்டோடனே ஒரு 10 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். அதோடு நம்ம எடுத்துடலாம். நம்மளோட தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு. இது தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் இது இட்லிக்கு தான் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதை நம்ம வேறு பவுலில் மாற்றிடலாம். நல்லா சூடாக இட்லியும் தக்காளி குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம சாப்பிட வேண்டியது தான். நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது தக்காளி குருமா. ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்க இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை, see you.